4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த காம்பவுண்ட் வந்து KMnO4ஆல் ஆக்சிடைஸ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ நமக்கு இந்த கார்பன் தான் ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு தெரியும் ரோல் என்னென்று, கண்டிப்பாக இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படின்னா நமக்கு இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த கார்பனில் பாருங்கள், ஸோ நமக்கு ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இது பாருங்கள், இதில் நமக்கு ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். இது பாருங்கள், நோ ஹைட்ரஜன். கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வித்தவுட் ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ நமக்கு இது ஆக்சிடைஸ் ஆகாது. சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி டெர்ஷியரி ஆல்கஹால் இருந்தாலும் நமக்கு பண்ணாது. கண்டிப்பாக அந்த பொசிஷனில் நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் அதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸாக கன்வெர்ட் பண்ணும். KMnO4 ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதை கன்வெர்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. இதில் வித்தவுட் ஹைட்ரஜன். சரிங்களா? இதில் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு CH3. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த ஆல்கஹாலை கூட ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணும். நமக்கு ஆல்டிஹைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டிஹைட்லையுமே ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டிஹைடுமே உங்களுக்கு ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிட்டாக. ஸோ நமக்கு ஆல்டிஹைடு கூட ஆல்டிஹைட்லையும் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. பட் கீட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன். நமக்கு கீட்டோனில் நோ ஹைட்ரஜன். ஸோ இது வந்து KMnO4ல ரியாக்ட் ஆகாது. ஸோ இது நமக்கு ரியாக்ட் ஆகும், இது ரியாக்ட் ஆகும், இது நமக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் D தான் கரெக்ட்.